ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். அன்பான பாக்யம் டிவி சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உரித்தாகுக. நான் மதுரை சங்கர்ஜி, ஜோதிடர். என்னுடைய வாழ்விலே நான் நிறைய பேர்களுக்கு ஜோதிட பலன்கள் பார்த்திருக்கிறேன். அந்த ஜாதகங்களில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு ஜோதிடரின் டைரி என்கின்ற அளவிலே நான் எதிர்கொண்ட அனுபவங்களை பாக்யம் டிவி சேனல் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன். ஒரு சமயத்திலே என்னுடைய வீட்டில் நான் ஜோதிட பலன்கள் பார்த்து கொண்டிருந்த தருணம். அப்போது ஒரு பெண்மணி என் வீட்டு வாசலில் வந்து, அண்ணா, நான் உங்களிடம் ஒரு விபரம் கேட்கலாமா என்று சொன்னார்கள். வாருங்களம்மா என்றேன். அவர்களும் வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் கையிலே ஒரு குழந்தை வைத்திருந்தார்கள். அது பிறந்து ஒரு 2 மாதங்கள் இருக்கும், அந்த அளவுதான். பார்த்தால் பெண் குழந்தை. அவர்கள் சொன்னார்கள், அண்ணா, எனக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். இப்போது பிறந்திருப்பதும் எனக்கு பெண் குழந்தைதான். ஆனால் பாருங்கள், என்னுடைய கணவர் வீட்டார், குறிப்பாக என்னுடைய மாமியார் என்னை பலவாறு திட்டி தீர்க்கிறார்கள். உனக்கெல்லாம் ஒரு ஆண் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வக்கில்லையா, வகை இல்லையா, நீ எல்லாம் ஒரு பெண்ணா என்று என்னை ரொம்ப இழிவாக அவமானமாக பேசுகிறார்கள் என்று பேசும் பொழுதே அவர் கண்ணீர் வடித்து விட்டார். அது ஒரு காலத்திலே பார்த்தால் கருத்தம்மா திரைப்படத்திலே இந்த பெண் குழந்தைகள் பிறப்பை பற்றி ஒரு விழிப்புணர்வு படமே கூட எடுத்திருக்கிறார்கள். அப்படி பிறந்த குழந்தைகள் எல்லாம் வருங்காலத்திலே படிப்பிலே முன்னேறி அவர்கள் நல்ல உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு வந்து அந்த குடும்பத்தையே வந்து பராமரிக்க, ஆளுமை செய்ய வந்தார்கள் என்பதாக திரைக்கதைகள் எல்லாம் கூட நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவரிடம் நான் கேட்டேன், அம்மா, 3 குழந்தை பெற்றுவிட்டீர்கள், நீங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்கின்ற ஃபேமிலி பிளானிங் எதுவும் நடத்தி விட்டீர்களா என்று கேட்டேன். இல்லை அண்ணா என்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இன்னொரு 2 வருடங்கள் தாமதித்து ஒரு ஆண் குழந்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஜோதிடத்திலே சில வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்று அவர்களுக்கு நான் சொன்னேன். அப்போது பார்த்தால் அவருடைய ஜாதகத்தை வாங்கினேன். அவர்களுக்கான தன்மைகளை பற்றி அறியும் பொழுது அதிலே வந்து கர்ம புத்திர ஜோதிட அமைப்பு என்று ஒன்று உண்டு. அது என்னவென்றால், பெற்றோர்களுக்கு அந்திம காரியங்களை செய்வதற்கு ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பாக எப்படியும் இறைவன் தந்து விடுவார் என்கின்ற ஒரு கணக்கு. அது கர்ம புத்திர காரகர் என்றால் அவர் செவ்வாய். அவருடைய பார்வை ஜாதகரின் 5ஆம் இடமாகிய புத்திர சந்தான பாக்கிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருத்தல் வேண்டும். செவ்வாய் தனது 4, 7, 8 ஆகிய பார்வைகளால் அந்த புத்திர சந்தான பாக்கிய ஸ்தானத்தின் அதிபதி லக்னத்திலிருந்து கணக்கெடுப்போம். அந்த இடத்தை அவர்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் அவர்களுக்கு கர்ம புத்திர காரக அமைப்பு என்று ஒன்று உறுதியாக இருக்கிறது. அது காலங்களிலே நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தரும். இது ஒரு வழிகாட்டுதல். அப்புறம் பார்த்தா நமது முன்னோர்கள் வந்து நமக்கு நிறைய கணக்கீடுகளை உள்ளடக்கி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். என்ன அப்படி என்று பார்த்தால், ஒரு பெண் 18 வயது திருமணம் என்று இன்றைக்கு காலகட்டத்திலே அரசாங்க சட்டம் கூட வந்திருக்கிறது. 18 வயதிலிருந்து 45 வயதுக்குள் ஒரு பெண்மணி குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான முழு தகுதியையும் அவர் பெற்றிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் இந்த 12 ஆங்கில மாதங்கள் என்று சொல்லக்கூடிய ஜனவரி முதற்கொண்டு டிசம்பர் வரையிலான அவர்களுக்கு அவர்களுடைய வயதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அவர்களின் பிறந்த தேதி என்ன, இன்றைய நடப்பிலே அவர்களுக்கு என்ன வயது நடந்து கொண்டிருக்கிறது, அதையெல்லாம் கணக்கிட்டு எத்தனாவது வயதிலே அவர்கள் இன்று நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை தெரிந்து கொண்டு ஜனவரி மாதத்திலே அவர்கள் கணவன் மனைவி அந்த இல்லற வாழ்வை இனிமையாக மேற்கொள்கிற தருணங்களிலே அவர்களுக்கு என்ன விதமான குழந்தை பிறக்கும் என்று அவர்களுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. அந்த கணக்கீட்டை நாம் எடுத்து அவர்களுக்கு தருவோம். அப்படி பார்த்தால் தொடர்ந்து ஒரு 3 மாதங்களுக்கு அவர்கள் என்ன குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புகிறார்களோ அந்த குழந்தை பற்றிய அட்டவணை அதிலே நமக்கு தரப்பட்டிருக்க வேண்டும். அதன்படி கொடுக்கும் பொழுது நிச்சயமா இந்த கணிதங்கள் சரியாகவே நமக்கு நடந்து வந்திருக்கிறது. அதுபோல அந்த பெண்மணி ஒரு 2 வருடங்கள் கழித்து என்னிடம் வந்து இந்த விவரங்களை கேட்டார். அவர் பிறந்த தேதியை அன்றைய
நாளிலே எத்தனை வயது அவருக்கு நடக்கிறது என்று பார்த்தேன். 18 வயது 6 மாதம் என்றால் 18 சொல்றோம். அப்ப பாதியும் பாதிக்கு மேலும் முழுசாக கருதப்படும் சொல்றோம். அப்ப இந்த 2 வயதையும் கணக்கில் இட்டு என்ன மாதத்தில் இவர்கள் விரும்புகிற அந்த இனம் பாலினம் குழந்தை கிடைக்கும் என்பதை கணக்கிட்டு அவர்களுக்கு நாம் வழிகாட்டுதல் தருகிறோம். அதன்படி அவர்கள் நன்றாக இருந்து, இன்னும் சொல்ல போனால் சில தருணங்களிலே திருமணம் என்பது ஒரு சுபமான நாட்களில் நடந்திருக்காது. அவர்களுக்கு ஒரு சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஒரு நல்ல நாள் பார்த்து தருவார்கள் புரோகிதர்கள். அதுபோல இந்த பெண்மணியும் புதிதாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு புதிய சாந்தி முகூர்த்தம் போல. இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு முதலிலே அவர்கள் குழந்தை பேறு அடைந்தவுடன் அவர்களுக்கு என்று ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். 2வது குழந்தைக்கும் கூட அப்படி பெருமையான அளவிலே அல்லது ஒரு திறமையான அளவிலே வசதியான அளவிலே நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுபோல இதையும் கூட ஒரு சாந்தி முகூர்த்தம் என்பதாக அவர்களுக்கு ஒரு நல்ல நாள் குறித்து கொடுத்து அந்த நாளிலே அவர்கள் நன்றாக வாழுங்கள், உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடியான குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு கணிதம் மேலே தரப்பட்டிருக்கிறது, அப்படி கிடைக்கும் என்று சொன்னேன். அதுபோலவே அவர்களும் அப்படி அவர்கள் தன்னுடைய குழந்தையை பெற்றுக்கொண்டார்கள் என்பது என்னுடைய ஜோதிட அனுபவத்திலே தெரிந்து கொண்ட ஒன்று. அப்படி ஏதாவது உங்களுக்கு இந்த ஜோதிடர் வழிகாட்டுதல் எதுவும் தவறுதலாக இருக்கும் என்று உணர்வீர்களானால் உங்கள் அருகாமையில் உள்ள உறவினர்கள் குடும்பத்திலோ அக்கம் பக்கத்து வீட்டு குடும்பத்திலோ ஒரு பெண்மணி அப்போதைக்கு ஒரு குழந்தை பெற்று ஒரு 2 மாதம் அல்லது 5 மாதம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது என்ன குழந்தை என்று உங்களுக்கு தெரியும். அதனாலே அந்த தாயினுடைய பிறந்த வயது, அவர்கள் அந்த குழந்தை பேரு உருவாவதற்கான கருத்தரித்தல் என்கின்ற நிகழ்வு நடப்பதற்கு முன்னே பெண்களுக்கு தலை குளித்தல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அதனால அவர்கள் அந்த தலை குளித்தல் என்கின்ற அந்த தேதி தான் அவர்கள் கரு உருவதற்கான அந்த வாய்ப்புகளை உருவாக்கி தருகிற ஒரு நிகழ்வு. அதை கணக்கிட்டு அவர்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்பதை இந்த கணிதம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அது ஒரு அட்டவணை போல இருக்கிறது. அந்த அட்டவணையை படித்த யாரும் பாமரர்கள் யாரும் கூட எளிதில் புரிந்து கொள்ளலாம். அப்படியெல்லாம் வழிகாட்டுதல் இருக்கிறது. அதுபோல ஒரு குடும்பத்திலே தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் தான் இருக்கிறார்கள் அல்லது பிறந்ததெல்லாம் ஆண் குழந்தை தான் என்கின்ற நிலையிலே இருந்தால் கூட பெண் குழந்தை ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லும் பொழுதே சொல்லுகிறார்கள், ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை, ஆஸ்திக்கு ஒரு ஆண் குழந்தை என்றார்கள். இன்றெல்லாம் எல்லோருக்குமே ஆஸ்தியிலே பங்குகள் கொடுத்து விட்டார்கள். அப்படியானால் பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கும் கூட இந்த வழிகாட்டுதல்கள் நமக்கு நல்ல விதமாக உதவி புரிகின்றன. அதையெல்லாம் மனிதர்கள் பின்பற்றி தான் விரும்பிய குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கலாம் என்பது என்னுடைய ஜோதிட அனுபவத்திலே டைரி குறிப்பாக நான் வைத்திருக்கிறேன். பாக்கியம் சேனல் நேயர்கள் அவர்களும் கூட தங்களுடைய எண்ணங்களை அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த சேனல் வழியாக என்னை தொடர்பு கொண்டு தேவைப்படும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.